வணக்கம் நேயர்களே! காலையில வாழ்க்கையில எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு ஏந்துச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 எக்ஸர்சைஸை 4 விதமா பண்ணி முடிச்சுட்டு, சிறிதளவு எல்லோ கார் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, எங்கள் அம்மா கையால் காலை வேளைக்கு சூடாக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு, குளித்துட்டு நம்ம சீருடைய மாட்டின்னு, காலை வேளைக்கு எப்பவும் போல் எங்கள் அம்மா செஞ்ச இட்லியை சாப்பிட்டுட்டு, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வந்தானே நினச்சிங்க அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் அதுதான் இல்லை. எங்கள் ஆத்தா பாசமாக கூப்பிட்டாங்க. என்னென்னு பக்கத்தில் போனால் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து விட்டு கம்பெனிக்கு விட்டுவிட்டேன். மக்களே பின்பு மாலை ஒரு 7 மணியோட தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு டேரெக்டாக நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சொக்காவெல்லாம் மாற்றிண்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த சமோசாவை சாப்பிட்டுட்டு, என்னடா சமோசாலாம் வாங்கி வந்துருவாங்களே நான் போய் யோசித்தேன். பார்த்தா எனக்கு துணி காலையில் போட்ட துணியை நைட்டு தான் எடுத்துன்னு வர விட்டாங்க. அதனால் அதெல்லாம் போய் எடுத்துன்னு வந்துட்டு, சரி மாடி வரைக்கும் வந்துட்டோம். அதனால் கொஞ்ச நேரம் கை நீர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, இரவு வேளைக்கு வழக்கம் போல் இட்லியை சாப்பிட்டுட்டு எங்கே சீக்கிரமாக கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம நண்பரோட அம்மா வந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அவங்க திரும்ப வராங்க. அதனால் அவங்கள போய் பிக்கப் பண்ணோம். அதனால் அந்த வேலைக்காக சென்ட்ரல் வரைக்கும் போயிருந்தேன். அங்கே போன மக்களே எனக்கு செம்ம ஷாக்கு. இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு தெரியுமா மக்களே. அங்கே நானும் சுற்றி சுற்றி தேடுறேன். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்புறம் கட்சியெல்லாம் ஒரு கடையில் தேடி கண்டுபிடிச்சேன். அங்கே மூங் தால் மட்டும்தான் நம்ம பட்ஜெட் 20 ரூபாய்க்கு கிடச்சிது. அதை வாங்கி மொஜிக்கு மொஜிக்குன்னு சாப்பிட்டு நம்ம நண்பனை கூட்டினா அவங்க அம்மாவை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு பேய் கூட தூங்குற டைமில் நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இரவு தூங்கத்துக்கு முன்னாடி பல்ல விளக்கி நான் ஆரம்பிச்சுக்கிட்டேன். உற்சாகமாக இருங்க மக்களே.